முயற்சிகள் வெல்லும். வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு சுவையான டேஸ்டான பாதாம் கீர் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம பார்க்கலாம். பாதாம் பருப்பு ஒரு 100 கிராம் எடுத்து சுடுதண்ணி நல்லா கொதிக்க வச்சு இதில் ஊற்றிக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. அதே மாதிரி முந்திரி பருப்பும் சுடுதண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. சர்க்கரை உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கோங்க. ஏலக்காய் ஒரு 4 எடுத்து இது மாதிரி நுணுக்கிக்கோங்க. குங்குமப்பூ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ குங்குமப்பூ எடுத்துக்கோங்க. பால் ஒரு 1/2 லிட்டரு பால் நல்லா தண்ணி ஊற்றாமல் அப்படியே திக்காக நீங்கள் எடுத்துக்கோங்க. இது பிஸ்தா பருப்பு ஒரு 10 எடுத்து இது மாதிரி நல்லா பொடியாக நுணுக்கிக்கோங்க. பாதாம் பருப்பும் இதே மாதிரி 5 எடுத்து இதே நுணுக்கிக்கோங்க. இப்போ பாதாம் கீர் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. நம்ம பாதாம் பருப்பு நான் ஏற்கனவே ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு சுடுதண்ணியில் இப்போ இந்த பாதாம் பருப்பு எடுத்து இந்த பாருங்க, இந்த தோலை மேலே இருக்க இந்த மாதிரி தோலை எடுத்துக்கோங்க. நான் எடுத்துட்டு நான் காட்டுறேன். பாதாம் கீருக்கு இது மாதிரி ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இங்கே பாருங்கள், பாதாம் பருப்போட தோல் எல்லாத்தையுமே நான் எடுத்துட்டேன். இப்போ இதை இதில் சேர்த்துக்கோங்க. அடுத்தது இந்த முந்திரி பருப்போட நம்ம ஊற வச்சுருந்த பாருங்கள், தண்ணி எல்லாத்தையும் வடிகட்டிக்கோங்க. அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் எடுத்துருந்தேன் பாருங்கள், ஏலக்காயோட அந்த உள்பகுதி மட்டும் நான் போட்டுக்கிறேன். இந்த தோல் நமக்கு வேண்டாம். இதையும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை கொஞ்சம் நல்லா நைஸாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. நம்ம பாதாம் முந்திரி ஏலக்காய் எல்லாம் போட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி இந்த அளவுக்கு திக்காக அரைச்சிக்கோங்க. நம்ம பாதாம் கீருக்கு பால் 1/2 லிட்டர் எடுத்துருந்தோம் பாருங்கள். அந்த பாலை இது மாதிரி அடுப்பை பற்ற வச்சுட்டு இது மாதிரி ஒரு கடாய் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த பால் எல்லாத்தையும் ஊற்றிட்டு இந்த பாலை காய்ச்சிக்கோங்க. பாருங்க, நம்ம பால் ஊற்றிருந்தா அது நல்லா பொங்குது பாருங்கள். இப்போ இதை சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு நம்ம குங்குமப்பூ எடுத்துருந்தோம் பாருங்கள். அந்த குங்குமப்பூ இதில் போட்டுக்கோங்க. அடுத்தது சர்க்கரை எடுத்துருந்தோம், சர்க்கரையும் இதில் எடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் நேரம் கலந்துக்கோங்க. சர்க்கரை கரையிற வரைக்கும் இதை கலந்துக்கோங்க. நான் கலந்துட்டு காட்டுறேன் பாருங்கள். நம்ம சர்க்கரை போட்டு சர்க்கரையும் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு ஏலக்காய் இது எல்லாத்தையும் என்ன பண்ணுங்கள், இதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை ஃபுல்லாக இதில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை கைவிடாமல் நல்லா கிளறிக்கோங்க. நான் கிளறி விட்டுவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், அரைச்ச பாதாம் விழுது அதை நம்ம போட்டிருந்தேன் பாருங்கள். அதை நான் கைவிடாமல் இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டேன். இங்கே பாருங்கள், கட்டியே இல்லாமல் நல்லா கிளறி விட்டேன். நமக்கு ஒரு அது ஊற்றி கரைச்சதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் நல்லா இதை கொதிக்க விட்டுக்கோங்க. கொதிக்க விட்டுட்டு இதை ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பொடியாக நறுக்குன இந்த பிஸ்தா பருப்பு இருக்குது பாருங்கள், இதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து இதில் அப்படியே தூவிக்கோங்க. மீதியை நம்ம சர்வ் பண்ணுவோம் பாருங்கள், அப்போ இதில் தூவிக்கோங்க. அடுத்தது பிஸ்தா போட்டேன். அடுத்தது பாதாம் பருப்பு. ஒரு சுவையான டேஸ்டான பாதாம் கீர் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் முயற்சிகள் வெல்லும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.